நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக உங்களை இந்த ஒளிபெருக்கின் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நற்செய்தி எழுப்புதல் ஊழியத்தின் சார்பிலே உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். கர்த்தர் தாமே இந்த செய்தியின் மூலமாக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். நீங்கள் பலனடைவீங்க, அதிசயங்களை காண்பீர்கள், நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க. கர்த்தர் தாமே தொடர்ந்து இந்த செய்தியை ஆசீர்வதித்தர நம்ம காத்திருப்போம். நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு நாம் தேவன் நமக்கு கொடுக்குற நல்ல ஆறுதலான வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் 17:7 சங்கீதம் 17:7 என்ன இதனுடைய தலைப்பு என்ன என்று சொல்லிப்பார். சத்துருவின் மேலே ஜெயம் கொடுக்கிற தேவன். சத்துருவின் மேலே ஜெயம் கொடுக்கிற தேவன். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒருவேளை சத்துருன்னு யாரையும் நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் நமக்கு சத்துருக்கள் பிசாசானவன் தான். நம்ம அந்த சத்துரு மேலே எப்படி நாம் ஜெயம் எடுக்க முடியும் அப்படின்றத பார்க்குறோம். அந்த சத்துருக்களுடைய ஜெயம் என்ன அப்படின்ட்டு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது சங்கீதம் 17:7 உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாக எழும்புகள் நின்று முது வலதுகரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகள் நின்று முது வலதுகரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே. அப்போ சத்துருவின் மேலே ஜெயம் கொடுக்கிறவர் இவர் தான் தெரிஞ்சு இந்த ராஜா, இந்த தாவீது இதை எழுதின புஸ்தகத்தை எழுதின மனுஷன் அவர்கிட்ட தானே போய் கேட்குறாரு, நீர் இதெல்லாம் செய்திருக்கிறீரு, இதெல்லாம் இது பண்ணியிருக்கு, இப்போ என்னுடைய சத்துருக்களுக்கு மேலாக நீர் எனக்கு என்ன செய்யணும், ஒரு வெற்றியை ஜெயத்தை நீங்கள் எனக்கு தரணும், உம்முடைய அதிசயமான கிருபை. அதுதான் கிருபை. சத்துருவின் மேலே ஜெயம் கிடைக்கிறது ஒரு அதிசயமான கிருபை. நமக்கு சத்துரு யார்? நமக்கு சத்துரு முதலாவது வேதம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் இன்னும் மீகா புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுடைய சத்துருக்கள் நம்ம வீட்டார் தானே, நம்ம குடும்பத்தார் தான். மாமிக்கு விரோதமாக மருமகள், மருமகளுக்கு விரோதமாக மாமி, தாய்க்கு விரோதமாக மகள், மகளுக்கு விரோதமாக தாய், தகப்பனுக்கு விரோதமாக மகன், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, சரியா? இப்படி சத்துருக்கள் ஒரு சொந்த குடும்பத்தில் தான் இருக்காங்க. ஸோ ஆனால் அந்த சத்துருக்கள் மேலே தேவன் நமக்கு என்ன பண்ணுவாராம்? ஜெயம் கொடுப்பேன்னு சொல்கிறார். ஜெயம் கொடுக்குற தேவன். சண்டை போட்டுட்டு பேசாமல் இருக்கக்கூடாது. சண்டை ஒரு நிமிஷம்தான். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க, அவங்கள சபிக்காதீங்க. அவங்க கூட சண்டை போட்டாலும் நாவும் சண்டைக்கு நம்மளை என்ன செய்வாராம்? கிருபையாக விலக்கி பாதுகாப்பாராம். நம்ம என்ன செய்கிறோம்? அங்கே ரொம்ப அழகாக போட்டுக்கோமே, நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாக எழும்புறது. நம்ம அவரை நம்பும்போது நமக்கு விரோதமாக நிறைய சத்துருக்கள் எழும்புவாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு அருமையான சகோதரி நேற்று தினத்தில் என்னோட பேசுகிறாங்க, அக்கா என்னால் வீட்டில் ஜெபமே பண்ண முடியாது, என் கணவர் நான் ஜெபம் பண்ணாலே அவருக்கு எரிச்சலாக வரும், கோபமாக வரும், நான் அதனால் ராத்திரியில் எழும்பி நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்றாங்க. ஸோ அது மாதிரி தாய்மார்கள் ஒரு பிள்ளைகள் சத்துருக்களாக குடும்பத்தில் இன்னும் நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஜெபிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது, ஆலயத்துக்கு போகிறது பிடிக்காது, சரியா? இப்படி நிறைய சத்துருக்கள். அப்போ ஆனால் அவங்க நல்லவங்க, அவங்க கர்த்தர் நம்ம கொடுத்த ஒரு குடும்பம். ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசனுடைய கிரியைகள் இப்போ இந்த நாளில் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? அவருடைய அதிசயமான கிருபையை நீர் விளங்க பண்ணோம். இது எப்படி நம்ம அதை கேட்கணும் என்று சொல்லி சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 21 நம்ம திருப்பிக் கொள்ளலாமே. சங்கீதம் 31:21 நான் வாசிக்கிறேன். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அதாவது 20 சொல்கிறது. சங்கீதம் 31:20 சொல்கிறது, மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்தில் ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். நிறைய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா நம்ம உண்மையாக அவரை நேசித்து அவரை நம்பி அவரை சார்ந்து வாழும்போது நம்மளை சண்டைகளுக்கும் நம்மளை என்ன பண்ணிடுறாரு?
கிருபையாக விலக்கி பாதுகாக்க. சில நேரம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மேலே எரிச்சல் படுறவங்க, கோவப்படுறவங்க, நம்ம கூட சண்டை பண்ணணும், 2ல் 1 அவர்கிட்ட போய் நீ கேட்டு வரணும். இல்லைன்னா அவங்க குடும்பத்தில் போய் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கணும்னு சொல்லி தான் வருவாங்க. அங்கே வந்தால் நம்ம எங்கே உட்காந்துருப்போம்னா ஆலயத்தில் உட்காந்துருப்போம் ஜெபம் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா எங்கேயாவது என்ன செய்யிருப்போம், கூட்டங்களுக்கு போயிருப்போம். நம்மளை அந்த நாவின் சண்டைக்கு தேவன் என்ன பண்ணுறாராம், விலக்கி நம்மளை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அது அவருடைய பெரிய கிருபை, அதுதான் நன்மை. அப்போ இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். அரணான நகரம், ஹல்லேலூயா. அவருடைய பலத்த துருகம், அந்த கோட்டைக்குள்ளே நம்ம இருக்கும்போது நிச்சயமாக நமக்கு சத்துருக்கள் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. இங்கே ஒரு ராஜாவை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த சங்கீதத்தை எழுதினது தாவீது என்கிற ஒரு ராஜா. இந்த ராஜா என்ன செய்கிறாரு, இவர் அவங்க தகப்பனாருக்கு கடைசி மகன். சரி, ஆனால் அப்போ அவர் ராஜாவா இல்லை. நல்ல கவனமாக நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த சம்பவம் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அவர் அவங்களுடைய தகப்பனாருக்கு கடைசி மகன். அவருக்கு மேலே அண்ணன்மாரெலாம் நிறைய உண்டு. ஆனால் அவர் ஆடு மேய்க்கிறதுக்கு தான் போகிறார். அவர் பேர் தாவீது. அந்த தாவீது ஆடு மேய்க்கிறதுக்கு போகிற மனுஷன் ஒரு நாள் அவங்க அண்ணன்மாருக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக காட்டிற்கு வந்தார். அந்த காட்டில் அந்த இடத்துல அவங்க அண்ணன்மாரெலாம் அவங்க என்ன செய்கிறாங்க, இது பண்ணிகிட்ருக்காங்கம்மா, சாப்பாடு கொடுக்குறதுக்கு ஆடு மேய்த்துட்டு இருந்த மகன் வந்தப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த சகோதரனை பார்த்து அவங்க என்ன செய்கிறாங்க, பேசிட்டு அவனை சாப்பாடு கொடுத்தோடனே அங்கே என்ன நடக்குதுன்னா, அங்கே ஒரு கோலியாத் என்கிற ஒரு மனுஷன், அவன் உயரமான ஒரு மனுஷன். அவன் என்ன செய்கிறான், ஜனங்களெல்லாம் என்ன செய்கிறான், சவால் விட்டு என்ன செய்கிறான், யார் என்னை கொல்ல முடியுமோ கொல்லுங்க, யார் என்னை அடிக்க முடியுமோ என்னை அடித்து பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சவால் கொடுக்குறான். அப்படி உள்ளவங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், சில சன்மானம்லாம் கொடுக்குறேன்ற மாதிரி அவன் என்ன செய்கிறான், சவால் விடுறான். பெரிய ராஷ்டிரம் மாதிரி என்ன செய்கிறான் இருக்கிறான். எல்லா இடத்துலையும் நல்ல ஆர்மி ட்ரெஸ் போட்டு என்ன செய்கிறான், தன்னை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கான். அப்போ அவனுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. எல்லோரும் பயந்து என்ன செய்கிறாங்க, அவன் ரொம்ப எல்லாரையும் என்ன செய்வான், அசிங்கமாக பேசுவான், கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவான். வந்து பாருங்கடா அப்படின்னு சொல்லி என்ன செய்ய பண்ணுவான். அவனை யாருமே அவன்கிட்ட போக முடியாது. அப்போ இது தாவீது இந்த இடையன், இந்த ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு இருந்த இந்த இவர் பார்த்துட்டு, அவர் கையில் இருந்தது ஒன்றுமே கிடையாது. அவர் சும்மா இடுப்பில் ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தார், மேலே ஒரு துண்டு மாதிரி ஏதோ போட்டிருந்தார், அவ்வளோதான். கையில் ஒரு கேட்டர்பில்லர், அதில் ஒரு 5 கூழாங்கல் மட்டும்தான் வச்சுருந்தார். அந்த காட்டில் அந்த ஆடு மேய்க்கிற இடத்துல ஏதாவது மிருகங்கள் வந்தால் அதை அடிக்கிறதுக்காக ஒரு 5 கல்லும் ஒரு கேட்டர்பில்லரும் தான் வச்சுருந்தார். அப்போ இவர் பார்க்குறாரு, இவனை நம்ம என்ன செய்திடலாம், அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு, அவன் குள்ளமாக வேறு இருப்பார், கொஞ்சம் அவனாக இருக்கிறான் உயரமாக. அப்போ இவங்க அண்ணன்மாரெலாம் பார்த்துட்டு இவனை திட்டுறாங்க, ஏன்டா அவனுக்கு என்ன கொஞ்சம் பெருமையா, பேசாமல் வீட்டை பார்த்து போ அப்படின்றாங்க. நான் அவன் என்ன சொல்கிறான், நான் அதை சட்டை பண்ணலை. ஆனால் அந்த இடத்துல சவுல் என்கிற ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா தான் கட்டளை கொடுக்குறாரு, இந்த பெலிஸ்டன் அந்த கோலியாத் என்கிறவனை கொல்றவனுக்கு நான் என்னுடைய ஸ்தானத்தில் அடுத்த பதவியை நான் கொடுப்பேன், அதோடு கூட என் மகளையும் நான் திருமணம் செய்து கொடுப்பேன்னு சொல்லி அவர் ஒரு சவால் கொடுக்குறாரு. அந்த குரல் கொடுத்த உடனே இவன் என்ன செய்கிறான், அதுக்காகவும் இல்லை, இவனை எப்போ நிறைய கெட்ட வார்த்தை சொல்கிறான், ஆண்டவரே அவன் என்ன செய்கிறான், தூஷித்து அவன் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறான். அதனால் இவனை என்ன செய்யணும், அடிக்கணும்னு சொல்லி தான் அந்த தாவீது என்ன பண்ணுறான், நான் போகிறேன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அவனுக்கு என்னெல்லாமோ ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்குறாங்க. அவன் சொல்லிட்டான், எனக்கு இதெல்லாம் நடந்து பழக்கம் இல்லை, நான் என் ட்ரெஸ்ஸில் தானே போகிறேன்னு சொல்லிட்டு அவன் சாதாரணமாக தான் அவன் என்ன சொல்கிறான், அந்த கோலியாத்தை பார்த்து சொன்னான், நீ எல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க, ஆர்மி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க, என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் நான் கர்த்தருடைய நாமத்தினால நான் வருகிறேன். நான் சொன்னோன்னே அவனை கெட்ட வார்த்தை சொல்லி திரும்பவும் திட்டுறான், நீ வந்து பாருடா அப்படின்னு சொல்லி அவனை கெட்ட வார்த்தை சொல்லி. ஆனால் கூட இவன் அதெல்லாம் சட்டை பண்ணலை, பொருட்படுத்தாமல் அவன் என்ன செய்கிறான், அந்த கல்லை வச்சு ஒரே ஒரு கல் தான் எடுத்து ஒரு கல்லை அவன் நெத்திக்கு நேர குறி வச்சு அடித்தான். அவன் அவ்வளோ பெரிய உடம்பு ஜமையாக சாஞ்சு விழுந்தான். அவனுடைய கத்தி வாழை எடுத்து அந்த கோலியாத்தை அந்த தாவீது கொன்றான். அந்த கொன்ற உடனே அந்த சவுல் ராஜா அவர் கொடுத்த வாக்கின்படி தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்குறாரு. கொடுத்து தன்னுடைய ஸ்தானத்தில் ராஜாவாக அவனை என்ன செய்கிறார், அடுத்த இதில் ராஜாவாக மாற்றுறாரு. ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன், ஆனால் இப்போ ராஜாவாகிட்டார். இப்போ அவரை ஜனங்கள் எல்லாரும் என்ன சவுல் கொன்றது 1000, ஆனால் தாவீது கொன்றதோ 10000 சொல்லி தாவீதை என்ன பண்ணிட்டாங்க, மருமகனை உயர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க ஜனங்கள்லாம். இப்போ மாமனை விட மருமகன் என்ன செய்யிட்டார், பெரிய ஆளாயிட்டாருன்னு உடனே சவுலுக்கு மாமனாருக்கு பயங்கர கோவம், பொறாம வந்துட்டு யார் மேலே, தாவீது மேலே.
அப்போ தான் அவர் என்ன செய்கிறாரு, இவனை கொன்று தீர்த்தரணும். மகளை கட்டி கொடுத்துருக்காரு, மகா வாழணும்னு கூட அவர் நினைக்கல. ஆனால் என்ன செய்கிறாரு, அந்த தாவீதை கொலை செய்யணும்னு ஒரு தீர்மானம் பண்ணி அவன் என்ன செய்கிறான், துரத்த ஆரம்பிச்சிடுறான். இப்போ தாவீது கண்டுபிடிச்சிட்டாரு, மாமனார் நம்ம மேலே பொறாமையாக இருக்கிறாரு, பொறாமையினால் நம்மளை என்ன செய்கிறார், கொலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இதுக்கு இடையில் சவுலுக்கு ஒரு மகன் உண்டு, யோனத்தான்ட்டு. அந்த யோனத்தான் வந்து தாவீது ராஜாவுக்கு ஃப்ரெண்டு. அவன் நல்லா என்ன செய்வான், தான் தகப்பன் என்னெல்லாம் செய்கிறானோ அதெல்லாம் வந்து தாவீதுகிட்ட சொல்லிடுவான். அவன் வந்து தாவீதுக்கு நல்ல சாதகமாக எல்லாத்தையும் செய்வான். ஆனால் அவன் சொல்லுவான், நீ என் தகப்பன் உன்னை கொலை செய்ய முடியாது, நான் உனக்கு என்ன நடக்குதுன்றதை நான் சொல்கிறேன், நீ அதுபடி செய்யின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். தாவீதோடு கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லை, தாவீது கர்த்தரை நம்பி இருந்தார், கர்த்தருக்கு பயந்து இருந்தார். அதுதான் அவர் சொல்கிறார், உம்மை நம்புகிறவர்களுக்கு, உமக்கு பயந்தவர்களுக்கும் 19வது வசனம் 31:19, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியது. அப்போ சொல்கிறார், மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை முதல் சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கும் அவர்களை விலக்கி உங்கள் கூடாரத்திலே ஒழித்து வைத்து அவரை எத்தனையோ முறை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், கெபியில் எல்லாம் வைத்து அவரை என்ன செய்திருக்கிறார், காப்பாற்றியிருக்கிறார். அவர் நல்ல கோட்டைகளை வைத்து அந்த தாவீது ராஜாவை சவுல் சொந்த மாமன் அந்த துரத்தி வர்ற நாட்களில் அவரை பாதுகாத்தார். இன்றைக்கும் பாருங்கள், நிறைய குடும்பங்களில் மாமனார் மருமகளுக்கும் கூட சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது. சொந்த மகனாக நேசிக்க வேண்டிய இடங்களில் பொறாமை வந்துடுது. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாக எழும்புகின்ற உமது வலகரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்கப்படும். ஒரு முறை என்ன நடந்தது தெரியுமா, இவர் சத்துருவின் மேலே ஆண்டவர் ஜெயம் கொடுக்க உதவி செய்தார். எப்படி நடந்ததுன்னா, அப்போ யுத்தம் நடக்குது, சண்டை நடக்குது. இப்போ எப்போ பாரு ஏதாவது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். சவுலுக்கும் தாவீதுக்கும், அதாவது மாமனுக்கும் மருமகனுக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும். இவன் எங்கே போகிறான்றதை அவனுக்கு தெரிஞ்சு அவனை துரத்தி வர்றான். அப்போ ஒரு முறை என்ன செய்கிறான், சவுல் என்ன பண்ணுறான், தாவீது கைக்குள்ளே மாட்டிக்கிடுறான். இந்த தாவீது என்ன செய்யலாம், அந்த தாவீது ராஜா அப்போ அவனை என்ன செய்யலாம், கொலை செய்ய முடியும். ஆனால் அவன் ஒரே ஒரு காரியம் நினைச்சான், சவுலையும் ஆண்டவர் தான் என்ன செய்தார், பிரதிஷ்டை பண்ணி ராஜாவாக ஆசீர்வதித்தார். ஆகவே அவன் உள்ளத்தில் நினைக்கிறான், ஆண்டவர் வைத்து அபிஷேகம் பண்ண மனுஷனை நான் என்ன செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவன் ட்ரெஸ்ஸில் ஒரு ஓரத்தை என்ன செய்கிறான், வெட்டி எடுக்கிறான். அது கூட அவனுக்கு தெரியாது. ஆனாலும் அவன் என்ன செய்கிறான், அவனை தப்பு வச்சுட்டு அவனுக்கு அது தெரிய வருது. தாவீது மருமகன் வந்து தன்னை கொலை செய்யலைன்னு தெரிஞ்ச உடனே அவன் என்ன செய்கிறான், நான் தாவீதை ஆசீர்வதிக்கிறான். நீ நல்ல ஆசீர்வாதமாக இருப்பப்பா, நான் உன் கையில் நான் ஒரு சரியான சந்தர்ப்பத்தில் உன் கையில் நான் அகப்பட்டிருந்தா கூட நீ என்னை கொலை செய்யாதபடி நீ என்ன செய்துட்ட, என் உயிரை காப்பாற்றி எனக்கு விட்டியே, அதனால் நீ நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லி அந்த மகனை என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆனால் தாவீது செய்த காரியம், சத்துருவின் மேலே அவர் ஜெயம் எடுத்தார். ஆகவே இந்த நாள் ஆண்டவராக இயேசு நமக்கு நிறைய உபதேசங்களை சொல்லியிருக்கிறார். அந்த உபதேசங்கள் தான் மிகவும் கடினமானது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தங்கள், உபதேசங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் வித்தியாசமானதாக இருக்கும். இதை நீ செய்தால் இது கிடைக்கும், இது நீ செய்தால் இந்த ஆசீர்வாதம். அவர் சொல்கிறார், முதலாவது 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, உன் சத்துருக்களை சிநேகி, உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி, உன்னை துன்பப்படுத்துவர்களுக்காக, உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனம் விதமாய் சொல்லுது. மத்தேயு 5:44, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உலக மக்கள் என்ன பண்ணுவாங்க, அன்றைக்கே அவனை வெட்டி கொண்டிருப்பாங்க. ஆனால் இவனுக்குள்ள ஆண்டவர் இருந்ததுனால என்ன செய்தார், கிருபை. அந்த சவுலை என்ன செய்யலை, இவர் தன்னுடைய கையினால் கொலை செய்யலை. அவர் சத்துருவாக இருந்தால் கூட அவர் என்ன செய்தார், அவரை தள்ளி மன்னித்து அவர் சத்துருக்களை என்ன செய்தார், வசனத்தின்படி அந்த சத்துரு மேலே அவர் ஜெயத்தை கொடுத்தார் என்று பார்க்குறோம். ஆகவே இந்த நாளில் உங்களுக்கு விரோதமாக, உங்களுக்கு வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு சத்துருக்கள் எழுப்பி இருக்காங்களா, நீங்கள் படிக்கிற இடத்துல உங்களுக்கு சத்துருக்கள் இருக்காங்களா, பொறாமை கொள்கிறாங்களா, உங்களுக்கு யார் மேலே கோபம் இருந்தாலும் சரி, யாரோட நீங்கள் பேசாமல் இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டோடைய கருத்தில் நீங்கள் என்ன இந்த வசனத்தை ஞாபகம் கொள்ளுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். என்னுடைய வீட்டில் என்னை வழி நடத்தின
இவ்வளவு தூரத்துக்கு இந்த ஊழியங்களெல்லாம் நான் செய்ய தேவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபையும் பாக்கியம் என்னென்றால் என்னுடைய கணவர் தான். நான் அவங்க கூடவே நடப்பேன். அவங்க எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா பெண்கள் எந்த இடத்துல போனாலும் பெண்கள் அதிகமாக இருப்பாங்க. அதனால் அவங்க சொல்லுவாங்க, அம்மா பெண்கள் அதிகமாக இருக்கிற இடம் கட்டாயம் நீ வரணும், அவங்க வந்து உன்னோட தான் ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி எல்லா இடத்துலையும் அவங்க கூடவே போனதுனால எனக்கு அவங்களுடைய நேச்சர், அவங்களுடைய நல்ல அவங்களுடைய குணாதிசயங்களை எனக்கு நிறைய வாழ்க்கையில் என்னை நிறைய காரியத்தில் எனக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது. அவங்க என்னை வந்து ஒரு நாள் கூட என்னோட நாங்கள் 50 வருடம் ஆண்டோடைய கிருபையினால் குடும்ப வாழ்க்கை நாங்கள் நடத்தினோம். எங்களுக்கு சத்துருக்கள் யாருமே கிடையாது. எங்களுக்கு சத்துருக்கள் யாருமே கிடையாது. எங்களை பகைச்சவங்க, எங்களை துன்பப்படுத்தினவங்க ஏராளம் உண்டு. ஆனால் எங்களுக்கு சத்துருக்கள்னு யாருமே இல்லை. கர்த்தர் இன்றைக்கும் எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கும் ஒரு இருதயத்தை கொடுத்துருக்கிறார். நாங்கள் ஆரம்ப நாளில் நாங்கள் ஊழியத்துக்காக வந்த நாட்களில் 10 வருஷம் நாங்கள் சுவிசேஷ ஊழியம் செய்துட்டு ஒரு சிறிய இடம் வாங்கி அந்த இடத்தை தேவன் தான் காட்டினார். அதில் கீழே வீடை கட்டி மாடியில் ஒரு சிறிய ஜெபாலயம் தான். அதில் ஷீட்டெல்லாம் போட்டு நாங்கள் இது பண்ண தொடங்கி நாங்கள் அது முடிகிற டைமில் அந்த ஏரியாவில் உள்ள ஜனங்களுக்கு தெரிய வந்துட்டு இந்த இதில் வந்து சபை வைக்க போகிறாங்க அப்படின்ட்டு. நாங்கள் வேறு ஒரு இடத்துல அதில் வாடகைக்கு இருந்துட்டு இந்த ஜெப வீட்டை கட்டுறதுக்கு இருந்தோம். அதை கட்டி வர்றதுக்குள்ளே எங்களுக்கு பயங்கர எதிர்ப்பு இருந்தது. அப்போ நாங்கள் இருந்த ஓனர் சொன்னார், இங்கே இருக்க வரைக்கும் அவரும் ஒரு ஹிந்து தான், ஆனால் அவர் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்கல. ஆனால் அவர் சொன்னார், நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு பயங்கர எதிர்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் நாங்கள் ஜெபம் விடாமல் பண்ணோம், உபவாசம் பண்ணோம், ஜெபம் பண்ணோம், தேவனுடைய வசனத்தின்படி வாழ எங்களை ஒப்பு கொடுத்துருந்தோம். அப்புறம் நாங்கள் இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா வந்து முதல் நாள் நல்ல கேளுங்க, இது நடந்த சம்பவம். முதல் நாள் எங்களுக்கு பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார், அப்புறம் பிரதர் ராபின்சன், அப்புறம் பாஸ்டர் மோகன் ஐயாவுடைய அவங்க மூத்த மகன், இவங்க எல்லாம் இந்த இனாகுரேஷனுக்கு வந்து அதை திறந்து வைத்து எங்களுக்கு ஜெபம் நடத்திட்டு போனாங்க. ஆனால் 2வது நாள் அதுக்கப்புறம் நாங்கள் அன்னைக்கிலேருந்து கன்வென்ஷன் கூட்டம். அன்றைக்கி ஃபஸ்ட் டே முடிஞ்சுது. செகண்ட் டே ஒரு 3 நாள் கன்வென்ஷன் தொடர்ந்து நடத்தினோம். அந்த கன்வென்ஷனில் அங்கே உள்ள அண்ணா நகர்னு ஒரு இதில் கலைமணி பாஸ்டர்னு ஒரு பாஸ்டர் உண்டு. ஸோ அந்த பாஸ்டர் வந்து அவர் வந்து தேவனை அறியாத ஒரு குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு பூசாரியுடைய மகன். அதிலிருந்து தேவன் அவருக்கு செய்த நன்மைகளெல்லாம் சொல்லி அவர் ஊழியம் செய்துட்டு இருந்தனால அவருக்கு என்ன செய்தோம், ஜனங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி அது பண்ணோம். நாங்கள் என்ன பண்ணோம், இந்த ஸ்பீக்கரை வந்து நாங்கள் வெளியில் வச்சுருந்தோம். ஸ்பீக்கரை வெளியில் வச்சுருந்ததுனால அங்கே என்னன்னா அந்த எல்லாருக்கும் அந்த ஏரியா ஃபுல்லாக சத்தம் கேட்கும் தானே, நம்ம உள்ளே பேசுகிறதெல்லாம் அவங்களுக்கு போகுது. அப்போ அவங்க ஃபஸ்ட்டு டே அந்த ஜனங்கள் எல்லோரும் என்ன செய்தாங்க, யாரெல்லாம் எங்களுக்கு இந்த இடத்துல சபை வைக்கக்கூடாதுன்னு முறுமுறுத்துக்கிட்டு இருந்தாங்களோ இவங்க எல்லோரும் முதல் நாளே எழும்பிட்டாங்க. முதல் நாளே பார்த்திங்கன்னா முதல் நாள் அந்த மீட்டிங்லேயே எல்லோரும் வாசலில் நிற்கிறாங்க. ஆனால் ஒன்றும் சொல்லலை, எல்லோரும் மீட்டிங் முடிச்சு போயிட்டாங்க. 2ஆம் நாள் 3ஆம் நாள் எல்லோரும் ஒரு பெட்டிஷன் எழுதிட்டாங்க. ஒரு பெரிய பெட்டிஷன் எழுதி 60 பேர் கையெழுத்து வச்சாங்க. 60 பேர் அந்த ஏரியாவில் 60. ஒருத்தர் எழுதியிருக்காங்க, எங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, எங்கள் வீட்டில் சுகவீனமானவங்க இருக்காங்க, எங்கள் வீட்டில் பிள்ளைங்கள்லாம் பாடம் படிக்கணும், இவங்க இப்படி சத்தம் போட்டாங்கன்னா எங்களுக்கு இந்த இடத்துல சபை வைக்கக்கூடாது, இப்படியே அவங்க சொல்லி கடைசியில் என்ன செய்தாங்க, எழுதி கொடுத்து அதை போலீஸில் கொடுக்கறதுக்கு இந்த இடத்துல சபை இருக்கக்கூடாது, எங்களுக்கு எளிமையாக எல்லோரும் எழுதிட்டாங்க. அதில் ஒரே ஒருத்தன் தான் தண்ணி போட்டு எல்லாரையும் எழுத வச்சு எல்லாம் பண்ணுது. ஆனால் இதுக்கு இடையில் அந்த ஏரியாவில் நாங்கள் இருந்த அந்த 10 வருஷத்தில் நன்மை செய்ய தேவன் உதவி செய்தார். என்ன நன்மை, நல்ல மெடிக்கல் கேம்ப் வைக்க, ஜனங்களுக்கு நல்லது, ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்ய, அப்படி நிறைய காரியங்களை சபையிலேருந்து செய்ததுனால அங்கே உள்ள அந்த தலைவர்களெல்லாம் நமக்கு சப்போர்ட்டு நல்லா, அது எல்லாருக்குமே தெரியும். அவங்க சொல்லிட்டாங்க, ஐயா அந்த பெட்டிஷன் என் கையில் தான் வரும், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் ஜெபம் நடத்திட்டு போயிட்டே இருங்க, நான் வரும்போது நான் போலீஸ்காரங்கக்கிட்ட நான் பேசிக்கிட்டேன்னு சொல்லிட்டாரு. சரின்னு அந்த பெட்டிஷனை அவர் கைக்கு தான் போச்சுது. அவரும் இன்னும் செய்யலாம், இவங்கள்ட்டையும் பேசலை, போலீஸ்காரங்கிட்ட சொல்லி அந்த கேஸ் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அந்த 60 பேரும் எங்களுக்கு விரோதமாக தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த 60 பேரும் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க ஆண்டோடைய கிருபையினால். இன்றைக்கி அந்த குடும்பங்களெல்லாம் அவங்க வீட்டில் நடக்கிற நல்ல காரியங்களுக்கு ஜெபம் பண்ணுறது கூப்பிடுவாங்க, அவங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. இன்றைக்கி எங்களுக்கு எதிர்த்தாப்பில் நான் இப்போ ஊருக்கு வந்தால் கூட எங்கே போனாலும் வீடு பூட்டி இருந்ததுன்னா அம்மா இன்னார் வந்துட்டு போனாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த 60 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க, சத்துருக்களே கிடையாது. உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். தாவீது ராஜா தன் சொந்த மாமனை என்ன செய்தார், விடுவித்தார், அந்த சத்ருவின் பகையிலிருந்து விடுவித்தார். அப்படி போல் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யுங்க, வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், தாழ்மைப்படுங்க, விட்டு கொடுங்க, தாழ்மைப்படுங்க, மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே
நான் என்ன தப்பு செய்திருந்தாலும் எனக்கு சத்துரு வரக்கூடாது, நான் அவங்கள மன்னிக்கிறேன்னு சொல்லுங்கள். அவங்கள மன்னிச்சிருங்க, அவங்க செய்த தவறை மன்னிச்சிருங்க, அவங்க செய்த தவறை நீங்கள் ஏற்றுக்கிடுங்க. அது என்ன செய்யுதுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் பார்த்து அவர் சொல்ல பழி வாங்குதல் எனக்குரியது, நான் செய்வேன்னு சொல்கிறாரு. நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் சண்டை போடாதீங்க, நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க. உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார், உங்களுக்காக அவர் வழக்காடுவார், உங்களுக்காக அவர் யாவை செய்து கொடுப்பார். அதுதான் சங்கீதம் 138:8 சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவை செய்து கொடுப்பார், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தம்முடைய கரத்தின் கிரியைகளை நிகழ விட மாட்டார். உங்களை படைத்தவர், உங்களை உருவாக்கினவர் உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார். ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. இருந்த வண்ணமாக அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. பெருக்கின் மூலமாக செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைங்க, கேட்குறவங்க எல்லாரும் ஆண்டோடைய கரத்தில் இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த பூமியில் நான் வாழ்கிற நாட்கள் வரைக்கும் எனக்கு யாருமே இனிமையாக இருக்கக்கூடாது, சத்துருவே இருக்கக்கூடாது. அவங்க எனக்கு தீமை நினைச்சாலும் தீமையை நான் நன்மையாக மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை எனக்கு கொடுங்க ராஜா. ஆமாம் ஆண்டவரே, நான் அன்புள்ளவனாக நான் என் குடும்பத்தில் இருக்கணும், என் சபையில் இருக்கணும், என் வேலையில் இருக்கணும், என் குடும்பத்தில் இருக்கணும், என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்தில் எல்லாருக்கும், என் அண்ணன் தம்பி எல்லாருக்கும் பொறாமப்படக்கூடாது. பொறாமப்பட்டால் கொலைக்கு எதிர்கரமான பாவம். அது யார் மேலேயும் பொறாமப்படக்கூடாது, பெருமைப்படக்கூடாது. சொல்கிற காலையில் நீ கோவப்பட்டியா, சாயங்காலம் சூரியனை அஸ்தமிக்கிறதும் கோபம் தனியணும்னு சொல்கிறாரு. உன் கோபத்தை மன்னிப்பு கேட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும், ரெக்கன்சைல் ஆயிடணும், ஒப்புரவாகி நம்ம வாழ்க்கையை புதுப்பித்து பலப்படுத்தி நல்ல சமாதானத்தோடு காணப்படணும். கர்த்தர் தாமே இந்த நல்ல சத்துருவின் மேல் ஜெயம் கொடுக்குற தேவனிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இந்த நல்ல அருமையான வேளையிலும் இந்த ஒளிபெருக்கின் மூலமாக இந்த செய்தியை ஆண்டவரை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. எங்களுக்கு யாருக்கும் சத்துருவே இருக்கு. ஒருவேளை நிறைய பேர் சத்துருக்கள் இருக்கலாம், அவங்கள நிறைய பேர் ஏமாற்றி இருக்கலாம், வஞ்சித்து இருக்கலாம். ஆமாம் ஆண்டவரே, தகப்பனே, குடும்பங்கள் பிரிந்து இருக்கலாம், கணவன் மனைவிக்கு உண்மை இல்லாமல் பிரிந்து இருக்கலாம், மனைவி கணவனுக்கு உண்மை இல்லாமல் ஆண்டவரே, பெற்றோர் பிள்ளைங்க குடும்பங்கள் இப்படி பிரிந்து இருக்கிற குடும்பங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கி அவங்க திரும்பி வர உதவி செய்யுங்க. அதோடு கூட திரும்பி வரும் பொழுது மனம் திரும்பி வர உதவி செய்யுங்க. ஒருவர் ஏற்றுக்கொள்ள, ஒருவர் ஆண்டவர் தாங்கிக் கொள்ள, ஒருவருக்கு ஆண்டவர் ஈகோக்கள் இல்லாதபடிக்கு நல்ல சமாதானத்தை கட்டளையிடும்படி கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறோம். எங்களுக்கு சத்துருக்களே இருக்கக்கூடாதப்பா. எங்களுடைய சத்துரு பிசாசானவன் ஒருத்தன் தான், அவனுக்கு நீங்கள் எதிர்த்து நின்று அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்லியிருக்கீங்க. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த ஜெயத்தை கட்டளையிடுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.